Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு பிரெட் குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது 4 ஸ்லைஸ் பிரெட். நீங்கள் வீட் பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம், மைதா பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பிரெட்டோட ஓரத்தை எல்லாம் வெட்டிடணும். வெட்டிட்டு அந்த ஒயிட் பார்ட் மாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா அந்த பிரெட்டை முக்கி நல்லா பிழிஞ்சுக்கணும், பால் இல்லாத அளவு. அப்புறம் அதை நல்ல மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க, சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் உருண்டைகளாக அதை உருட்டிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு சீனி, அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி நல்ல சிரப் காய்ச்சணும். அதாவது நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் காய்ச்சுவோம் இல்லையா, பிசுக்கு பதம் அது வர்ற வரைக்கும் காய்ச்சிக்கணும். அப்புறம் அதில் வாசத்துக்கு வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உருண்டைகளை எல்லாம் எண்ணெயை ஒரு வானலியில் காய வச்சுட்டு மீடியமாக வச்சுக்கணும். அதாவது ஹீட்டை கூட குறைச்சிடணும். இல்லாட்டா என்ன ஆகும்னா வெளியில் அப்படியே கருகிட்டு வந்துடும், உள்ளே வேகாது. அதனால எப்போவுமே குலோப் ஜாமுன் பொரிக்கிறச்ச அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சு அதில் இந்த உருண்டைகளை எல்லாம் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்த உருண்டைகளை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஜீரா, அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் ட்ரை ஜாமுன் பண்ணணுன்னா ஒரு அரை டீஸ்பூன் சீனி போட்டு அதில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குலோப் ஜாமுனெல்லாம் எடுத்து அப்படியே உருட்டினோன்னா அதை சீனி ஒட்டிட்டு அப்படியே ட்ரையாக இருக்கும். இது ட்ரை குலோப் ஜாமுன். எப்படி வேணாலும் பண்ணலாம். இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் annamsrecipes.com ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.